வணக்கம் ராஜேஸ்வரி. நிச்சயமாக தாங்கள் கூறியது முற்றிலும் சரியானது. கடந்த வாரத்தில் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள கூட்டுறவு வங்கியில் 20 கிலோவிற்கும் மேற்பட்ட தங்க நகைகள் கொள்ளை போனதாக ஏற்பட்ட வழக்கில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே பத்மநேரியை சேர்ந்த முருகாண்டி என்பவரும் கல்லடைக்குறிச்சியைச் சேர்ந்த ஜோசுவா என்பவரும் திருநெல்வேலி மாவட்டம் பத்மநேரி களக்காடு அருகே உள்ளது இங்கு வைத்து கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் கல்லடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கர்நாடகாவில் உள்ள தனிப்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். இந்த வழக்கு விவகாரம் தமிழகம் முழுவதும், ஏன் கர்நாடகத்திலும் தமிழகம் முழுவதிலும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியது. கர்நாடகா தரப்பில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த இந்த கொள்ளையில் 20க்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் 20க்கும் மேற்பட்டவர்களிடம் தற்போது விசாரணை நடந்து வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் பத்மநேரியில் கைது செய்யப்பட்ட முருகாண்டி மற்றும் ஜோசுவா ஆகிய இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பத்மநேரியில் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 15 கிலோ தங்க நகைகள் இன்று காலையில் கொள்ளைக்காரனின் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்டதாக தற்போது உறுதியான தகவல் காவல்துறையில் இருந்து வெளியாகி இருக்கிறது. நமக்கு அந்த தகவல் பகிரப்பட்டிருக்கிறது ராஜேஸ்வரி. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகாண்டியின் தகப்பனார் 65 வயதான சண்முக சுந்தரம் என்பவரது வீட்டில் இருந்து இந்த தங்க நகைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் சண்முக சுந்தரத்தின் வீட்டில் இருந்து தற்போது 15 கிலோ நகைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி உட்கோட்ட காவல்துறையிலிருந்து தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் அளவு எவ்வளவு என்பது குறித்த மீண்டும் தீவிரமான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கும் சண்முக சுந்தரத்தை நாங்குநேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது நடந்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோரை பலர் கைதாகி இருப்பதாகவும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று இருக்கும் இந்த வழக்கு குறித்த கள நிலவரம் ராஜேஸ்வரி.